அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் எங்கள் சேனலில் பின்னங்கள்ட பாடங்களில் 3 சீரீஸ் போட்டிக்கு சீரீஸ் 1, சீரீஸ் 2, சீரீஸ் 3. இன்றைக்கு சீரீஸ் 4 4வது வீடியோ தான் பார்த்து கொண்டிருக்கி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கிற 4 வீடியோ பார்த்து நல்லா தெரியப்படுத்தி கொண்டு வாங்க. முன்னுக்கிற வீடியோகளில் பின்னங்கள்ட பேசிக் எப்படி வர, மற்றது வசன கேள்வி எப்படி செய்கிற, பொட்மாஸ் கேள்வி எப்படி செய்கிற, பின்னங்கள்ட வகைகள், இது மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் தியரிய காட்சிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னங்கள்ல கேள்விகள் செஞ்சு அதில் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுப்போம். அதே நேரம் பொட்மாஸ் கேள்விகள், அதாவது சுருக்கல்கள் வந்தால் நான் முன்னுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கடைசியாக இன்னொருக்கா அதை கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சுருக்கல்கள் வந்தால் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சரி, இப்போ இன்றைக்கு வசன கேள்விகளில் கடைசியாக நாங்கள் 6ஆம் கேள்வி மட்டும் செஞ்சோம். இன்றைக்கு 7ஆம் கேள்வியிலேருந்து செய்வோம். நிறைய பேர் இந்த வீடியோவை கொஞ்சம் பேர் பார்க்குற வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் முன்னுக்கு போடுற வீடியோலெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோவே இன்னொருத்தர் இந்த வீடியோ பார்த்து ஒரு பிரயோசனம் அடைகிறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் 7ஆம் கேள்வியை பார்ப்போம். ஒரு காணியில் 8/7 பகுதியில் மிளகும், அதாவது ஒரு காணி ஒண்டிக்காம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மெத்தட் 1ன்றது வந்து நாங்கள் படங்களை வச்சுக்கொண்டு, அதாவது நிறம் தீட்டி செய்கிற மெத்தட். அதாவது எப்படி அதை பாக்ஸாக பிரித்து படம் போட்டு செய்கிற மெத்தட் தான் மெத்தட் 1. மெத்தட் 2 நாங்கள் நார்மலாக யோசித்து கணக்கு மூலமாக மேத்தமெட்டிக்கலாகவே போகிறது தான் மெத்தட் 2. ஆகவே ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மெத்தட் 1ல் செஞ்சுட்டு அப்புறம் மெத்தட் 2ல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 8/7 பகுதி மிளகும். அதில் என்ன மெத்தடில் செய்கிறண்டாலும் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி கேள்வியை நாங்கள் ஒருக்கா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி இங்கே நாங்கள் கேள்வியை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஒருக்கா. அப்போ தான் எங்களுக்கு மேத்ஸில் எந்த யூனிட்டாக இருந்தாலும் கேள்வியை நல்லா சமரைஸ் பண்ணி நாங்கள் தலையில் எடுத்துக்கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஒரு காணியில் 8/7 பகுதி மிளகும். ஒரு காணி ஒன்று இருந்தால் அந்த காணியில் வந்து 8/7 பகுதி மிளகு, 8/7 பகுதி மிளகுன்னு சொல்லிக்கு மிளகு. அதே நேரம் கராம்பும் பயிரிடப்பட்டுள்ளது. இதிலே காணில கராம்பும் பயிரிடப்பட்டிருக்கான். காணியின் அளவு 450. அதே நேரம் என்னென்னு சொன்னா, ஒரு காணியில் 8/7 பகுதி, இது கொஞ்சம் நான் பிள்ளையா வாசிக்கு, 8/7 பகுதி மிளகும் கராம்பும் ரெண்டும் பயிரிடப்பட்டிருக்காம். 8/7 பகுதியில் 8/7 பகுதியில் மிளகு கராம்பு ரெண்டும் பயிரிடப்பட்டிருக்காம். அதே நேரம் கராம்பின் அளவு, மிளகு பயிரிடப்பட்ட காணியின் அளவு 450 மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டர் ஆகும். அதே நேரம் மிளகு பயிரிடப்பட்டது வந்து 450 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கு. மிளகு பயிரிடப்பட்டது வந்து 450 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கு. கராம்பு பயிரிடப்பட்ட காணியின் பின்னம் முழு காணியில். நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கராம்பு பயிரிடப்பட்ட காணியிட பின்னம் வந்து 4/1. இது வந்து முழு காணியிட பின்னம் தான் கதைச்சிக்கு. அப்போ மிளகு பயிரிடப்பட்டு எஞ்சியதின் 4/1 பங்குண்டு கதைக்கல்ல, இவன் முழு காணியிட 4/1 பங்குண்டு கதைச்சிக்கு. அப்போ முதயும் 8/7 பங்குன்றது வந்து முழு காணியில் 8/7 பங்கு மிளகு சக கராம்பு பயிரிடப்பட்டுன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த கேள்வியை லேசாக செய்கிறதுக்கு, படம் போட்டு செய்கிறதுக்கு நாங்கள் 8ஆக பிரித்து கொண்டோம்டா எங்களுக்கு இப்போ லேசாகிக்கும். படத்தை 8ஆக பிரித்து கொண்டா லேசாகிக்கும். 1, 2, 3, 4. சரியா? இங்கே 1, 2, 3, 4. இதை நாங்கள் 2ஆக பிரித்தோம்டா 8. இப்போ இதில் முழு காணியிட 4/1 பங்கு தான் மிளகு கராம்பு பயிரிடப்பட்ட. அப்போ நாங்கள் அதை 8க்கு சமவெளி பின்னமாக மாற்றினா 8ன் மேல் 2 வரும். இந்த கராம்பு பயிரிடப்பட்டது. நான் அதை ப்ளூ கலராக குறிக்கிறேன். 8ன் 2 பங்கு கராம்பு பயிரிடப்பட்டிருக்கு. 8ல் 2 பங்கு கராம்பு பயிரிடப்பட்டிருக்கு. ஓகே. அப்போ எனக்கு இன்னொரு விஷயம் விளங்கணும். 8/7 பங்கு ரெண்டும் சேர்த்து பயிரிடப்பட்டிருக்கு. அப்போ 8/7 பங்குன்னா மிச்சம் 5 பங்கு மிளகு பயிரிடப்பட வேண்டும். 1, 2, 3, 4, 5 பங்கு. இப்போ இது இவ்வளவும் என்ன டோட்டலாக கூட்டினா எங்களுக்கு
இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். டோட்டலா கூட்டினா எங்களுக்கு 7 பங்கு வரணும். டோட்டலா கூட்டினா 7 பங்கு வரணும். அப்ப இது எவ்வளவும் கலர் பண்ணப்பட வேண்டும்னு எங்களுக்கு விளங்கணும். இந்த அவ்வளவும் கலர் பண்ணப்பட வேண்டும்னு எங்களுக்கு விளங்கணும். ஆல்ரெடி 2 பங்கு கலர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப மிளகுக்காக வேண்டி 5 பங்கு கலர் பண்ணப்படணும். அப்ப மிளகு பயிரிடப்பட்டது மிளகு பயிரிடப்பட்டது 8 மேல் 5. இந்த படத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சொல்லிடும். மிளகு பயிரிடப்பட்டது 8 மேல் 5. கராம்பு பயிரிடப்பட்டது 8 மேல் 2. 8 மேல் 2. இந்த படத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு செய்யணும். இதுதான் நாங்கள் மெத்தட் 1ல செஞ்சு கொண்டு போறோம். இப்ப காணியில் மிளகு பயிரிடப்பட்ட பின்னம் யாது? அதான் நாங்க கண்டிருக்கீங்கன்னா காணியில் மிளகு பயிரிடப்பட்டது 8 மேல் 5. முழு காணியின் பரப்பளவு யாது? இப்ப விஷயம் என்னண்டா 8 மேல் 2 இந்த கராம்புட அளவு மிளகுட அளவு தான் எங்களுக்கு தந்திக்கு. 8 மேல் 5 தான் எங்களுக்கு தந்திக்கு 450 மீட்டர் ஸ்கொயர். அப்ப எங்களுக்கு விளங்கணும் இந்த 5 பாக்ஸ் அளவு தான் இந்த 5 பாக்ஸ் அளவு தான் 5 பாக்ஸ் அளவு தான் 450 மீட்டர் ஸ்கொயர் எங்களுக்கு விளங்கணும். ஆகவே எனக்கு முழு காணியின் அளவு கேட்டா 8 பாக்ஸ் அளவும் வேணும். அப்ப 450 மூணாவது கேள்விக்கு 450 5ஆல பிரிச்சு 8ஆல பிரிக்க வேண்டி வரும். அப்ப இங்கே 9 முறை வரும் 90 98 720 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியும் ஓகே, என்ன நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வியும் ஓகே, செகண்ட் கேள்வியும் ஓகே. கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை காண்க. கராம்பு பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை காண்க. மூணாவது கேள்வி அதை எப்படி செய்யறண்டா, மூணாவது கேள்வி கராம்பு 8 மேல் 2 பங்கு தான் பயிரிடப்பட்டிக்கு. ஆகவே 720 மீட்டர் ஸ்கொயர்டுனாங்க 720 மீட்டர் ஸ்கொயர்டுனாங்க 720 மீட்டர் ஸ்கொயர்டுனாங்க 8ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கிறோம்டா ஆன்சர் வரும். 8ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கிறோம்டா ஆன்சர் வரும். அப்ப 8ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கணும்டா. இங்க 720 8ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கணும். இங்க 90 வரும். 90 வரும். 2ஆல பெருக்கினா 180 மீட்டர் ஸ்கொயர். இதுக்கான ஆன்சர் இதுதான். இது மெத்தட் 1ல நாங்க ஃபுல்லா செஞ்சுக்கோம். இப்போ இருக்கா மெத்தட் 2ல எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். மெத்தட் 2ல எப்படி இதே கேள்வியை செய்யறேன்னு பார்ப்போம். மெத்தட் 2ல இன்னும் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கூடும், ஆனா லேசா செய்யலாம். பார்ப்போம் மெத்தட் 2ல எப்படி செய்யறேன்னு. அப்ப மிளகும் கராம்பும் பயிரிடப்பட்டது 8 மேல் 7 மொத்த பங்குல. ஆகவே அதுல கராம்பு பயிரிடப்பட்டது 8 மேல் 2 தந்திக்கு. அப்ப மிளகு பயிரிடப்பட்டதை காண்றதுக்கு 8 மேல் 7லிருந்து 8 மேல் 2 கழிக்க வேண்டி வரும். ஆகவே 8 மேல் 7லிருந்து 8 மேல் 2 கழிக்க வேண்டி வரும். ஆகவே 8 மேல் 5 இது வேணும். ரெண்டாவது முழுக்காணியின் பரப்பளவு உண்டா 8 மேல் 5 தான் இங்கே 8 மேல் 5 தான் 450 மீட்டர் ஸ்கொயர்டுன்னு தந்திக்கு. ஆகவே முழுக்காணியின் அளவு 450 மீட்டர் ஸ்கொயர்டை 5ஆல பிரிச்சு 8ஆல பெருக்கினா 720 மீட்டர் ஸ்கொயர்டு வரும். மூணாவது கேள்வி எங்களுக்கு இதுல ஒரு பங்கு 90 மீட்டர் ஸ்கொயர்டுன்னு எங்களுக்கு விளங்கணும். ஆகவே 8 மேல் 2 பங்கு தான் எங்களுக்கு இவர் யாரு கராம்பு பயிரிடப்பட்டிக்கு 8 மேல் 2 பங்கு. ஆகவே 90 2களால பிரிக்க வேண்டி வரும், 2களால பெருக்க வேண்டி வரும். 180 மீட்டர் ஸ்கொயர்டு வரும். இந்த விஷயம் நல்லா விளங்கணும். இது ஓகேன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி இதை கொஞ்சம் மேலாக்கினோம்டா
7வது கேள்வி பார்த்தோம். 8ஆம் கேள்வி பார்க்க வேண்டியக்கு. 8ஆம் கேள்வி எப்படின்னா, ஓர் இரும்பு கம்பியை 3 சமபகுதிகளாக பிரித்து, இப்போ உங்களுக்கு மெத்தட் 1, மெத்தட் 2 ரெண்டும் நல்லா விளங்கிக்கும். ஆகவே நான் இதை ஏதாவது ஒரு மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன். மெத்தட் 1ல் போவோம். அது மெத்தட் 2 எங்கட கலர் பண்ணாமல் மெத்தமெட்டிக்கலாக போகிற மெத்தட்ல போவோம். இந்த மெத்தட்ல போவோம். ஒரு இரும்பு கம்பியை 3 பகுதிகளாக, உங்களுக்கு தேவைன்னா மற்ற மெத்தட்லையும் செய்யணும், இஷ்யூ இல்லை. ஆனால் 2 மெத்தட்லையும் பழகிடும். செகண்ட் மெத்தட் தான் எப்பயும் நான் ப்ரிஃபர் பண்ணது. ஒரு இரும்பு கம்பியை 3 பகுதிகளாக பிரித்து அவற்றில் ஒரு பகுதியை மீண்டும் 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. அப்போ ஒரு இரும்பு கம்பி அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட இதில் ஒரு பகுதியை எடுத்து அது 4 சம பகுதிகளாக பிரிக்கணும். அது 4 சம பகுதிகளாக பிரிக்க வேண்டிய இந்த ஒரு பகுதியை எடுத்து 4 சம பகுதிகளாக பிரிச்சிக்கி, அதாவது இந்த அளவீடுகள் நான் மாற்றி வரைஞ்சாலும் இந்த இவரைத்தான் இங்கே 4 சம பகுதிகளாக பிரிச்சிக்கி. இதை விளங்கணும் எங்களுக்கு. ஒரு கம்பி எடுத்து 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. வெட்டி பிரிக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டு முழு கம்பின்னு என்ன பின்னம். ஏண்டா இது 3ல் 1, இந்த 3ல் 1 இவர்ன்றது 3ல் 1, அந்த 3ல் 1த்தான் இங்கே 4ல் 1 பிரிச்சிக்கு. ஆகவே 3ல் 1லிருந்து 4ல் ஒரு பங்கா பிரிச்சா அந்த சிறிய துண்டை 3ன் மேல் 1ல் இந்த 4ன் மேல் 1 பெருக்கினா 12ன் மேல் 1 வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விட. 2வது கேள்விக்கு விட, மேலே குறித்தவாறு வகுத்தலை ஒரு வரைபடத்தின் மூலம் வகை குறித்து மேலே ஒன்றில் பெற்ற வீடியோவில் ஒப்பிட்டு காட்டு. அதாவது மேலே நாங்கள் செஞ்ச மெத்தட் 2ல் இப்போ மெத்தட் 1ல் அதை ஒப்பிட்டு காட்டட்டான் எப்படின்னு பார்ப்போம். இப்படி பெரிய கம்பி ஒண்டிக்கு அந்த கம்பியை 3ஆ பிரிச்சாச்சு. ஓகே, இதே நேரம் இதை ஒரு கம்பியை 4ஆ பிரிக்க சொல்லி கொண்டு ஒரு கம்பியை 4ஆ பிரிக்க சொல்லிக்கு 1 2, அதாவது சமபகுதிகள்னு நாங்கள் இதை கணக்கில் எடுக்கணும். சமபகுதிகள்னு கன்சிடர் பண்ணணும். இதை சமபகுதிகள்னு கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். 1 2 3 4 1 2 3 4, அதாவது ஒரு பகுதியை நாங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கி. சரியா? அப்போ இந்த இடத்துல மேற்குறித்தவாறு ஒரு வகுத்தலை வரைபடத்தில் குறித்து காட்டுக. அப்போ இதையும் எங்களுக்கு 4ஆ பிரிக்கிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அப்போ எங்களுக்கு விளங்கணும் மொத்த கம்பியையும் இதை 1 3ஆல பிரிச்சா மொத்த கம்பியும் எங்களுக்கு 12ஆல பிரிக்கலும். அப்ப இதே இடத்துல இன்னொரு சின்ன துண்டோட பின்னம் மொத்தத்துல 12ன் மேல் 1 ஆயிக்கும். இதைத்தான் அவன் படத்தை போட்டு குறிச்சு காட்ட சொல்லிக்கி. மொத்தமா நாங்க இங்கே 3ஆ பிரிச்ச, அதாவது இந்த துண்டு ஒரு பகுதி, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த துண்டு ஒரு பகுதி, 2வது பகுதி, இந்த துண்டு 3வது பகுதி. அதுல நாங்க அந்த ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அதை 3ஆ பிரிச்ச, சாரி ஃபர்ஸ்ட்டுக்கு 3ஆ பிரிச்ச பெருசு பெருசா, அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதா 4ஆ பிரிச்ச ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அதை 3ல் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு 4ஆ பிரிச்ச, அதைத்தான் நாங்கள் ரெட் கலரால காட்டிக்கி. எல்லோ கலரால காட்டிக்கிறது 3ஆ பிரிச்சது தான் காட்டிக்கி. சரியா? இந்த படத்திலிருந்து விளங்கும் உங்களுக்கு 12ல் ஒரு பங்கு தான் சிறிய ஒரு துண்டை முழுவதின் பின்னம் 12ல் ஒரு பங்கு. சரி, 3வது கேள்வி. ஒரு சிறிய துண்டு 70 சென்டிமீட்டர் நீளம் உள்ளதெனில் தொடக்க கம்பியின் முழு நீளத்தை காண்க. அப்ப 12ல் 1 தான் 70 சென்டிமீட்டர்ண்டா முழு கம்பியோட நீளம் 70 12ஆல பெருக்க வேண்டி வரும். 12ஆல பெருக்க வேண்டி வரும். ஆகவே அங்கே 84 சென்டிமீட்டர் வரும். இதுதான் 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வி, சாரி 8வது கேள்வி. அப்ப இது மாதிரி நாங்க இப்போ ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் செஞ்சு பார்த்தாச்சு. வசன கேள்வி புக்கில் இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ், ஓரளவு 8 6 7 கொஸ்டின்ஸ், ஒரு 8 9 கொஸ்டின்ஸ் மாதிரி செஞ்சு பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின் செய்யப்போக்குள்ளே உங்களுக்கு விளங்கிக்கும் பின்னங்கள் என்ன தான் கேட்க வர, எஞ்சியதுண்டா என்ன, மொத்தம்ண்டா என்ன, அதே மாதிரி முழுவதுண்டா என்னன்றது விளங்கிக்கும். இதில் 2 மெத்தட்லையும் போட்டு செய்யலுமா, எப்படி செய்யறன்றதெல்லாம் விளங்கிக்கும். சரியா? நாங்கள் விளங்கி கொள்ளணும், கணக்கு நாங்கள் செய்யத்தான் எங்களுக்கு பிடிப்படும். இன்னொருத்தர் செய்யறதை பார்த்து கொண்டு பிடிப்படாது. அதனால நீங்க கட்டாயம் ஒவ்வொரு கேள்வியும் செஞ்சு பார்க்கணும்.
நான் அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பாடத்தை படிக்க போகல எல்லாத்தையும் படிச்சு கொண்டு போகவும் இல்லை, ஒரே பாடத்தில் ஃபோக்கஸ் பண்ணவும் இல்லை. அதனால நாங்கள் இதில் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஓரளவு கேள்வி செஞ்சு சுட்டி நல்லா பிடிபட்டிக்கும். அதனால இதுக்கு புறம் வைக்கிற பயிற்சிகளில் பயிற்சி 3.3லேருந்து இடக்கடை வைக்கிற கேள்விகளை செஞ்சு பார்ப்போம். எல்லா கேள்வியும் இல்லாமல் இடக்கடை வைக்கிற கேள்விகளை செஞ்சு பார்ப்போம். நான் ஏதாவது ஒரு மெத்தடில் செய்கிறேன். ஒன்றோ மெத்தட் 1 பயன்படுத்தி செய்கிறேன், மெத்தட் 2 பயன்படுத்தி செய்கிறேன். நீங்கள் மற்ற மெத்தட்லையும் செஞ்சு அது சரியானு பார்த்துக்கோங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி அப்போ கொஷின் நம்பர் 1 நான் வந்து மெத்தட் 1ல் செய்கிறேன். மெத்தட் 1ன்றது எங்களோட படங்களை போட்டு செய்கிறது. அந்த படங்களை போட்டு செய்கிறதுல செய்வோம். நகரத்தில் உள்ள ஓர் அலுவலகத்தில் பணியாற்றும் கமல் தமது மாத சம்பளத்தில், அதாவது நகரமொன்றில் அலுவலகத்தில் வேலை செய்கிற கமல் என்றவன் யாரு? கமல் என்றவன் வந்து இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவா தாண்டி, கமல் என்றவன் வந்து தமது மாத சம்பளத்துல அவரோட சம்பளம் இது வைப்போம். அவரோட மாத சம்பளத்துல 2 பங்கு மாத சம்பளத்தில் 2 பங்கு உணவு. 2 பங்கு உணவு. அதுக்கு பிறகு எஞ்சியதில் நாங்க செஞ்ச கேள்வி அந்த மிளகுன்ற கேள்வி வந்து எஞ்சியதுன்றத சொல்லல. அப்ப நாங்க கழிச்செடுக்க வேண்டிய அவசியம் மீக்கல. இப்ப எஞ்சியதுன்ற ஒரு கதையை கதைக்கிறான். அப்ப இதுல நாங்க உணவுக்கு செலவழிச்சதுக்கு பிறகு எவ்வளவு மிச்சம் மீக்கோ அதைத்தான் நாங்க எடுக்க வேண்டி வரும். எஞ்சியதில் உணவுக்கு செலவிட்டு மீதியில் 2 பங்கை மனைவிக்கு அனுப்புகிறார். அதாவது மாத சம்பளத்துல 2 பங்கு உணவுக்கு செலவழிச்சதுக்கு பிறகு எஞ்சியதுல 2 பங்கு. இந்த சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சம்பளம், முழு சம்பளம், அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் ஆகிக்கும் ஒரு சம்பளம் மீக்கே. அதாவது அதுக்கு சம்பளத்துல இந்த சேலரியில செலவழிச்சதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆகிக்கிற சம்பளத்துல தான் அவர் வந்து 1 பங்கு செலவழிச்சிக்கு மனைவிக்கு. சரியா? இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அப்ப நாங்க எங்களுக்கு விளங்கணும். இப்படி ஒரு கேள்வியை செய்ய போக்கலே நாங்க இப்ப 5ஆ பிரிக்கிறையா இல்ல 3ஆ பிரிக்கிறையான்ற ஒரு டவுட் வரும். எப்பயும் எங்களுக்கு லேசி 15ஆ பிரிச்சு விடுறது எங்களுக்கு லேசி. 15ஆ பிரிச்சு விடுறது படத்தை 15 எடுத்தா எங்களுக்கு கேள்வி கொஸ்டின்ஸ் செஞ்சு கொண்டு போக லேஸ் ஆயிக்கும். 15 பிரிப்புகளா பிரிச்சு எங்களுக்கு கொஸ்டின்ஸ் செஞ்சு கொண்டு போக லேஸ் ஆயிக்கும். அப்ப 15ஆ பிரிக்கணும் என்றால் நாங்க படத்தை மொத்தமாய் போட்டுக்கொள்வோம். சின்னதா 15ஆ பிரிக்க வேண்டியக்கு ஒரு இரட்டை நம்பர் 5 பிரச்சனை இல்லை. இரட்டை நம்பர் 5 சின்ன சிக்கல் தான். பிரிக்கிறதுல 1 2 3 4 5 அப்படி இதை நாங்க 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படி பிரிச்சு கொண்டா எங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். இப்படி எடுத்தாச்சு. 1 2 3 4 5 ஓகே. இப்ப இதுல 5ல் 2 பங்கு உணவிற்கு செலவழிச்சேன்னு சொல்றேன். 5ல் 2 பங்கு. அப்ப இதை நாங்க 15க்கு பார்த்தோம்டா 15ன் மேல் 3ஆல பெருக்க வேண்டி வரும். 6 பங்குண்டு வரும். 15ன் மேல் 6 பங்குண்டு வரும். 15ன் மேல் 6 பங்குண்டு வரும். உணவுக்காக செலவழிச்சது 15ன் மேல் 6 பங்கு. 15 பிரிப்புகளுக்கு நாங்கள் சமவெளி பின்னம் எடுத்து பார்த்தோம்டா. ஆகவே இங்கே 6 பங்கு நான் நிரந்திருக்கிறேன். 3 5 6. இந்த 6 பங்கும் உணவிற்காக அவர் செலவழிச்சது அவருக்காக வேண்டி. ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கணும். அதுக்கு பிறகு அவரு அதாவது எஞ்சியது வந்து இந்த ஹைலைட் பண்ணி போர்டரை ஹைலைட் பண்றேன் தானே, இந்த எவ்வளவு தான் எஞ்சியது, அவருக்கு எஞ்சியது இவ்வளவு தான். அதாவது அவருக்கு எஞ்சிறது வந்து 15ன் மேல் 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் எஞ்சியது. இதுக்கு போற உணவுக்கு பிறகு எஞ்சியது 15ன் மேல் 9. சரியா? அப்ப அவர்ல 3ல் 1 பங்கு. அப்ப இவரையும் நான் வந்து 15க்கு சமவெளி பின்னமா பார்த்தா இது 15 வரும். இவரை நாங்க இந்த இடத்துல நாங்க விளங்கிக் கொள்ளணும்.
9 கீழ் 15. இதுல 3ல் ஒரு பங்கு. அதாவது இந்த 9 பங்குக்கு 15 தான் பின்னங்கள்ல அவருக்கு எஞ்சியது 15/9. அப்ப இவர்ல 9 துண்டுகள் ஈக்கி. சரியா? அந்த 9 துண்டுல 3ல ஒரு பங்கு தான் அவரு யாருக்கு கொடுத்தீக்கி? மனைவிக்கு கொடுத்தீக்கி 9 துண்டுகள்ல 3ல் ஒரு பங்கு. அப்ப அதை நான் பிளாக் கலரால நிறந்திட்டு 1 2 3. அப்ப இந்த 3 பங்கு தான் மனைவிக்கு பெருக்கி அவர் மொத்தத்துல வந்து 15 மேல் எனக்கு நல்லா விளங்கணும். இவர்ல 3 பங்கு. அப்ப 9ல 3 பங்குன்றது வந்து சாரி, இன்னொரு விஷயத்த விளங்கி கொள்ளணும். 9ல 3 பங்குன்றது 3ல் ஒரு பங்குன்றது வந்து 3 பங்குகளை நிரப்பிக்க வேண்டி வரும் இந்த பாக்ஸ்ல. ஏன்னா 9 பாக்ஸ்ல 3ல் ஒரு பங்குன்றது வந்து 3 பாக்ஸை நிரப்பிக்க வேண்டி வரும். அதாவது 9ல 3ல் ஒரு பங்கு கொடுக்கறண்டா 3 பங்கு ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டி வரும். அதாவது 9 டொஃபிகள் இருக்கின்றா அதுல 3ல் ஒரு பங்கு கொடுக்கறண்டா ஒருத்தருக்கு, மனைவிக்கு 3ல் ஒரு பங்கு டொஃபி கொடுக்கணும்டா அதுல 3 டொஃபி கொடுக்க வேண்டி வரும். சரியா? அப்ப இங்க 15 மேல் 3 எண்டு வரும். 15 மேல் 3 யாருக்கு? மனைவிக்கு செலவிடப்பட்டது 15 மேல் 3 என்று வரும். அதே நேரம் இங்க கேட்டிக்கு உணவுக்கு செலவிடப்பட்ட பின்னர் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும்? அது இங்க 15 மேல் 9. 15 மேல் 3 என்றது வந்து அவர் வந்து மனைவிக்கு செலவழித்த பின்னமாக இருக்கும். முழுவதின் மனைவிக்கு இவ்வளவு செலவழித்ததுமாக இருக்கும். ஏண்டா எஞ்சியதில் 3ல் ஒரு பங்கு தான் எஞ்சியதுல 3ல் ஒரு பங்கு தான் மனைவிக்கு கொடுத்தீக்கி அதை முழுவதுக்கும் பார்க்க போக்கலே. அப்ப எஞ்சியது வந்து 9 துண்டு, அதுல 3ல் 1ன்றது வந்து 3 பங்கை வந்து மனைவிக்கு கொடுத்தீக்கி அதை நம்ம லேசா விளங்கப்படுத்தினேன். அதாவது 9 டொஃபியில் இருந்தால 3ல் ஒரு பங்குண்டா 3 டொஃபி கொடுக்க வேண்டி வரும். அப்ப 9 துண்டு மிஞ்சி இருந்தா அதுல 3ல் ஒரு பங்குண்டா 3 பங்குகளை நிரப்பிக்க வேண்டி வரும். அது மொத்தத்துல பார்க்க போக்கல 15 3 என்று வரும். சரியா? மொத்தம் என்ன 15 பாக்ஸ்களாக பிரிச்சு. அப்ப அது வந்து 15 மேல் 3 என்று வரும். அப்ப 2வது கேள்வி, அவர் தமது சம்பளத்தில் என்ன பின்னத்தை மனைவிக்கு அனுப்பினார்? அதுவும் ஓகே. அவரிடம் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும்? அப்ப இது 3வது கேள்வி எங்களுக்கு லேசா செஞ்சுட்டு அவருடைய சம்பளத்துல என்ன பின்னம் எஞ்சி இருக்கும். அப்ப இன்னும் எஞ்சி இருக்கிறது 1 2 3 4 5 6. 15 மேல் 6 பங்கு அவருடைய சம்பளத்துல எஞ்சி ஈக்கும். இது இப்படித்தான் படம் போட்டு செய்கிறேன். அப்ப இந்த கேள்வியை நாங்க நான் ஒரு மெத்தட்ல செய்யறதுக்கு இதை கேள்வியை நான் ஒருக்கா 2 மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 2 மெத்தட்லையும் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். அதை மட்டும் ஏன் விடுவானே. அடுத்து இப்ப இந்த கேள்வியில 2வது மெத்தட்ல செய்வோம். 2வது மெத்தட்ல செய்வோம். இது மனைவிக்கு கொடுத்தது தான் இந்த அளவு. ஆகவே 1வது கேள்வி செய்யறதுக்கு இதுல என்ன செய்யணும்? 1வது கேள்வி, உணவுக்கு செலவிடப்பட்ட பின்னர் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும்? அதாவது மொத்த பின்னத்தை நான் வந்து அவரோட மொத்த சம்பளத்துல வந்து 1 எடுக்கிறேன். மொத்த சம்பளத்தை 1. எவ்வளவு சம்பளம் எனக்கு தெரியாது. ஆனா மொத்த சம்பளத்தை நான் 1 எடுக்கிறேன். அப்ப அந்த 1லேருந்து மொத்த பின்னத்துல 5ல் 2 பங்கு தான் உணவுக்காக செலவிடப்பட்ட 5ன் மேல் 2 பங்கை கழிக்கிறேன். ஆகவே 5ன் கீழ் 5, 2ன் கீழ் 5, ஆகவே 3ன் கீழ் 5 வரும். இது எஞ்சிய சம்பளம். உணவின் பின் எஞ்சிய சம்பளம். ஓகே. 2வது வந்து அவர் தமது சம்பளத்தில் என்ன பின்னத்தை மனைவிக்கு அனுப்புகிறார்? ஆகவே 5ன் மேல் 3ல் ஒரு பங்குத்தான். அதாவது மொத்தத்துல அவன் கதைக்கல்ல மனைவிக்கு அனுப்பினது எஞ்சியதத்தின 5ன் மேல் 3, அதுல 3ல் ஒரு பங்கு. இப்ப அதுல 3ல் ஒரு பங்குண்டா 3ன் மேல் 1 பெருக்கினா 5ன் கீழ் 1 வரும். இதுதான் மனைவிக்கு
அனுப்பியது மொத்தத்தில் இதேதான் நான் 15 மேல் 3 போட்டேன். இந்த இடத்த 15 மேல் 9 போட்டேன். இங்க 5 மேல் 2 வர சுருக்காம செஞ்சுக்கு ஓகே, இஷ்யூ இல்லை. அங்கேயும் சுருக்கி கொடுக்கலாம் எங்களுக்கு. அங்க எங்களுக்கு பெரிய நம்பர்ல வந்து 15, நீங்க 5 வர ரெண்டும் சமவள பின்னம் ஒரே விதத்தான், அதுல இஷ்யூ இல்லை. அவரிடத்தில் இருந்த சம்பளம், சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்கும். அப்ப எங்களுக்கு விளங்கணும் அவரிடத்துல என்ன சம்பளம் எஞ்சி இருக்கும்டா, ஆல்ரெடி 5/3 பங்கு தான் எஞ்சியுது. 5/3 தான் எஞ்சியுந்த. அதுல 1/1 பங்கு தான் யாரு மனைவிக்கு கொடுத்தா. அப்ப 2 கீழ் 5 தான் கடைசி அவர்கிட்ட எஞ்சியுந்த. கடைசி இறுதியாக எஞ்சி இருந்தது. எஞ்சிய பணம். இறுதியாக எஞ்சிய பணம் 5/2. இதுதான் எங்களுக்கு அங்க 10/4 வந்திக்கும். 10/4 வந்திக்கும். ஓகே, இந்த கேள்வியை நான் 2 மெத்தட்லயும் விளங்கப்படுத்தினேன். எஞ்சியதுன்ற ஒரு கான்செப்ட் வந்தா எப்படி செய்யணுன்றதுக்கு இது ஒரு நல்ல கேள்வி. எஞ்சியதுன்னு ஒரு கான்செப்ட் வந்தா எப்படி செய்யணுன்றதுக்கு நல்ல கேள்வி. இந்த விஷயங்களை தான் பிடிச்சுக்கொள்ளணும். எஞ்சியதுன்னு வந்தா எப்படி செய்யற, மொத்தத்துல என்ன பின்னம்னு கேட்டா அதை எப்படி செய்யற, எஞ்சியது இல்லாம சும்மா மொத்தத்துல பின்னமாவே தந்திருந்தா அதை எப்படி செய்யற. இதுகள் தான் பின்னங்கள் பாடத்தில் இருக்கிற வசன கேள்வி இருக்கிற நுணுக்கங்கள். இதுகளை பிடிச்சுக்கொண்டா ஓகே. இப்ப நான் இந்த கேள்வியும் ஓகே. ஒரு கையில் எத்தனை கேள்விக்குன்னு பார்ப்போம். இல்ல 5 கேள்வி இருக்குது. அதுக்கு பிறகு பலவீன பயிற்சியில 4 கேள்வி இருக்குது. ஓகே, இது 5 கேள்வி நாங்க செஞ்சு பார்ப்போம். ஒருக்கா என்ன மாதிரி பார்ப்போம் செய்யலுமாண்டு. அப்ப இந்த 2வது கேள்வியை பார்ப்போம். ஒருவர் குறித்த பணத்தில் அரைவாசியை ஏ இட்கும், அதாவது குறித்த பணம் உண்டிக்கு அதோட அரைவாசியை வந்து ஏ இட்கும், 3/1 பங்கை பி இட்கும் கொடுத்தாரு. அப்ப இந்த இடம் வேற மாதிரி கணக்கு. இதுல ஏக்கு கொடுத்து எஞ்சியரை பிக்கு கொடுக்கல. இங்கே கொடுத்தீக்கு ஏக்கு மொத்தத்தில் அரைவாசி கொடுத்தா பிக்கும் மொத்தத்துல 3/1 பங்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த சினாரியோவுக்கு பிறகுதான் பேலன்ஸ்ல, அதாவது எஞ்சியதுல இவங்க 2 பேருக்கும் கொடுத்ததுக்கு பிறகுதான் எஞ்சியதுல சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பகிர்ந்த பணத்தில் சிக்கு கிடைத்த பின்னத்தை காண்கிறேன். அப்ப ஏ பிளஸ் பிக்கு கிடைச்ச பின்னம் வந்து நான் கூட்டல ரெண்டும் மொத்தத்துல 3/1 பங்கு. பிக்கு கிடைச்சது வந்து மொத்தத்தில் 3/1 பங்கு, ஏக்கு கிடைச்சது வந்து மொத்தத்தில் அரை பங்கு. ரெண்டையும் கூட்டினா ஏக்கும் பிக்கும் கிடைச்சது வரும். ஆகவே இது ரெண்டுக்கும் கோமசி 6 வரும். நான் இப்ப என்ன கலர் பண்ற மெத்தட் விட்டுட்டு மற்ற மெத்தட்ல மட்டும் செஞ்சு காட்டுறேன். நீங்க ஒருக்கா இதுல இருந்து கலர் பண்ற மெத்தட்டை நான் ஒமிட் பண்ணி இந்த மெத்தட்ல மட்டும் போறேன். அந்த மெத்தட்ல நீங்க ஒருக்கா செஞ்சு பாருங்க. 2 ஈஸி தான், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மெத்தட் நான் கூட ப்ரிஃபர் பண்றேன். 3/6 வரும், இங்க 2 வரும், இங்க 3 வரும். ஆகவே 5/6 வரும். ஏ கமா பிக்கு பின் எஞ்சியது வரும். 6/6 5/6 கழிக்க வேண்டி வரும். ஆகவே 6/1 வரும். அப்ப சிக்கு எஞ்சியதைத்தான் சிக்கு கொடுத்தீங்க. அப்ப சிக்கு கொடுத்தது வந்து 6/1. மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் சமமாக பணத்தை பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் பணத்தில் இருமடங்கு என காட்டுக. ஓகே, இப்ப இது 1ஆம் கேள்வி. ஓகே, 2ஆம் கேள்வி செய்ய போறேன். இப்ப பிக்கு ஓல்டா கிடைச்சது வந்து கிடைச்சது வந்து எங்களுக்கு தெரியும் அரைவாசின்றது வந்து 6/மேல் பிக்கு கிடைச்சது வந்து 3/1. ஆகவே 6/2. ஆகவே பிக்கு கிடைச்சது வந்து 3/1 பங்கு. ஓகே, அப்ப 6/2. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்குமே சமமாக பணத்தை பகிர்ந்தால் அப்போது பிக்கு கிடைக்கும் அளவானது மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் அளவின் இருமடங்கு என காட்டுக. மேற்குறித்தவாறு கிடைக்கும் இருமடங்கு என காட்டுக. அங்கே இந்த இடத்துல வேற கேள்வி சரியான இடத்துல ஒரு குழப்பம் வந்து இருக்கு. 6/2 பங்கு தான் பிக்கு கிடைச்சிக்கும். ஆல்ரெடி 6/2 பங்கு தான். நான் சின்ன பிள்ளையோன் விட்டுட்டேன். இந்த கேள்வி ஃபுல்லா சின்ன பிள்ளையோன் விட்டுட்டேன்.
என்னண்டா இதுல அவன் எஞ்சியது என்று தரல. சாரி, அவன் வந்து முழுசது என்று தரல. எஞ்சியதுல தான் கதைச்சி கொண்டு பேத்திக்கு. ஆகவே இந்த கேள்வியில நான் செஞ்சதுல வாசிச்சதுல சின்ன பிள்ளை சுட்டி சின்ன பிள்ளை வந்து ஒட்டிக்கு நல்ல. சரி, இதுல ஃபர்ஸ்டுக்கு ஏக்கு குடுத்திக்கு அரைவாசி, அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆனதுல தான் அதாவது இவர் ஃபுல், அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆனதுல தான் பிக்கு கொடுப்பட்டிக்கு மூணில் ஒரு பங்கு, அதுக்கு பிறகு பேலன்ஸ் ஆனதுல தான் சிக்கு கொடுத்திக்கு. இதுதான் கேள்வி. நான் கேள்வியை மாற்றி விளங்கிக்க வேண்டாம். மத்தமாய் வந்தா எப்படி வந்தேன்னு செஞ்சு கொண்டு பேத்திக்கு. ஓகே, முத செஞ்சது நான் வந்து கேள்வியை வந்து ஏக்கு முழுவதின் அரை பங்கு, பிக்கு முழுவதின் மூன்றில் ஒரு பங்குன்னு செஞ்சு கொண்டு போனேன். அது இந்த கேள்வி இல்ல. இந்த கேள்வி மீதியின் ஒரு வசனம் தந்திக்கவன். அப்ப எப்படி வந்து பார்ப்போம் குயிக்கா. அப்ப ஏக்கு கொடுத்ததுக்கு பிறகு சிக்கு கடைசியா கொடுக்க போற பின்னம் எப்படி இருக்கும்டா, ஏக்கு ஆல்ரெடி அரைவாசி கொடுத்ததுக்கு பிறகு ஏயின் பின் எஞ்சியது ஒன்று அரைவாசி கழிச்சா ஹாஃப். தீக்க போறேன். ஒன்று அரைவாசி கழிச்சா ஹாஃப். ஏக்கு பிறகு ஹாஃப் தான் மிஞ்சிக்கு. அப்ப பிக்கு கிடைத்தது மொத்த பின்னம். மொத்த பின்னத்துல என்னண்டா, முழுவதுல என்ன பின்னம்டா, அரைவாசியை நீங்க வந்து மூணில் ஒரு பங்கால பிரிச்சா மூணில் ஒரு பங்கால பெருக்க வேண்டி வரும். ஆகவே 6ன் மேல் 1 வரும். எனக்கு சொல்லிடும் ஏக்கமா பிக்கு பிறகு எஞ்சியது எஞ்சியது 6ன் மேல் 6 நாங்க அரைவாசிலேந்தும் 6ன் மேல் 1லேருந்து கழிக்க வேண்டி வரும். கழிச்சா பொது எடுத்தா எல்லாத்துக்கும் 6, நான் ஒரு அடிக்கு கழிச்சு போடுறேன். பொது எடுத்தா 6, இவர் வந்து 6ன் மேல் 3 வரும். என்ன 3ஆல பெருக்க வேண்டி வரும். கீழே 3ஆல பெருக்க வேண்டி வரும், மேலே 3ஆல பெருக்க வேண்டி வரும். அப்ப இவர் 3யும் 1யும் கூட்டினா 4, எஞ்சியது வந்து 2. ஏண்டா இங்க 3 வரும், இங்க 3ஆல பெருக்க வேண்டிய இவர் 4, இவர் ஆல்ரெடி 3 1. அப்ப -3 -1 -4, -4லேருந்து பிளஸ் 6 கழிச்சா 2, 6ன் மேல் 2 வரும். பிக்கு கிடைத்தது. சிக்கு கிடைத்தது கடைசியா. மேற்குறித்தவாறு பகிராமல். இப்ப இந்த கேள்வி திருப்பி என்னன்னா, மேற்குறித்தவாறு பகிராமல் மூவருக்கும் சமனாக பிரிச்சு கொடுத்தீண்டா பிக்கு கிடைக்கும் அளவாது மேற்குறித்தவாறு பகிரும் போது கிடைக்கும் அளவின் இருமடங்கனை காட்டுக. அதாவது மேற்குறித்தவாறு சிக்கு, அதாவது பியை வச்சுதான் கிடைக்கிற. பியிட ஓல்டுல அவருக்கு எத்தனை கிடைச்சா 6ன் மேல், பியிட ஓல்டுல அவருக்கு 6ன் மேல் 1. பியிட நியூல வந்து அவருக்கு கிடைக்க போறது வந்து 6ன் மேல் 2. ஆகவே பி ஓல்டை விட நியூ வந்து 2 மடங்கு கூட வரும். பியிட ஓல்டு வந்து 2 மடங்கு பியிட நியூ. ஏண்டா இது 2 மடங்கு எங்களுக்கு விளங்கணும். நியூ வந்து ஓல்டுட 2 மடங்குன்னு விளங்கணும். பியிட ஓல்டு வந்து அரைவாசியின் 3 பங்கு, அது வார 6ன் மேல் 1 பங்கு தான். மொத்தத்துல பியிட நியூ வந்து சமனா பிரிச்சு கொடுத்தா 6ன் மேல் 2 பங்கு. ஆகவே அது வந்து பியிட ஓல்டை விட பியிட நியூ வந்து 2 மடங்கு கூட ஆயிக்கும். அதாவது 2 மடங்கு ஆயிக்கும். பியிட ஓல்டுட வந்து 2 மடங்கு ஆயிக்கும். அதைத்தான் என்ன சொல்ல வந்து தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஆகவே 1 2 ஓகே. தொடக்கத்தில் குறிப்பிட்டவாறு பகிரும் போது சீட்கு 1000 ரூபாய் கிடைக்கும் எனின் மூவருக்கும் பகிர்ந்த பணத்தை காண்க. தொடக்கத்துல மாயே பகிர்ந்தா சீட்கு கிடைக்கிறது 1000. அப்ப தொடக்கத்துல மாயை பகிர்ந்தா சீட்கு எவ்வளவு கிடைச்சிக்கும், 2ன் கீழ் 6 என்ற அளவு கிடைச்சிக்கும். ஆகவே அதுதான் 1000 அவரு தான் 1000 ரூபாண்டா. மூவருக்கும் இடையே பகிர்ந்த பணத்தை அவர் மூவருக்கும் இடையே பகிர்ந்த பணம்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு தான் கேட்கிறான். அப்ப வந்து 1000 நாங்க வந்து 2ஆல பிரிச்சு 6ஆல பெருக்கினா ஓகே ஆயிக்கும். இந்த இடத்துல 500 வரும். இல்லாட்டி இந்த நாங்க மாத்தி வெட்டினா இன்னும் லேஸ் ஆயிக்கும். இவர் 3 வரும், இவர் 1 வரும். ஆகவே 3000 ரூபாண்டு வரும். 3வது கேள்விக்கான ஆன்சர். இதை வந்து நான் உங்களுக்கு மற்ற மெத்தட்ல செஞ்சு காட்டல.
மற்ற மெத்தட்லையும் செய்யலும், ஓகே, இஷ்யூ இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த மெத்தட்லையும் ஒருக்கா செஞ்சு பாருங்க நீங்க. எல்லா கேள்வியும் உண்ட விலையும் கொள்ளணும். எல்லா கேள்வியும் 2 மெத்தட்லையும் செய்யலாம் எங்களுக்கு. எல்லா பின்னங்கள்ல வர எல்லா கேள்வியையும் 2 மெத்தட்லையும் செய்யலும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப நாங்க செய்யற செஞ்ச கேள்வி பெரும்பாலும் முதல் வீடியோவில் தான் சீரீஸ் 3ல ஆயிக்கும் செஞ்ச கேள்விகள் எல்லாம் பெரும்பாலும் பெரும்பாலும் எப்படி இருந்தண்டா மொத்தம் எஞ்சியதுன்ற கதை கதைக்கல. இப்பதான் எஞ்சியதுன்ற கதை கதைக்கிறார். அப்ப 3வது கேள்வியும் பார்ப்போம். ஒரு மண்டபத்தில் தரையின் பரப்பளவு ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவு. அப்ப நாங்க சின்ன விஷயத்தை பார்ப்போம். இதை நான் வந்து எப்படி கலர் பண்றதால செய்யறேன்னு பார்ப்போம். முதல் கேள்வி நான் வந்து உங்களுக்கு வசனம் மெத்தமெட்டிக்கலாவே செஞ்சு காட்டினேன். இப்ப கலர் பண்ணி எப்படி செய்யறேன்னு செய்வோம். ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவு. அப்ப மண்டபத்தில் இருக்கிற தரையின் எந்த கேள்வி வந்தாலும் எந்த மெத்தட்ல போறாண்டாலும் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது கட்டாயம். ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவு 3/2 பங்கு. ஒரு மண்டபத்தின் தரையின் பரப்பளவு 3/2 பங்கு வகுப்பறை. வகுப்பறை வகுப்பறை நான் எழுதுறேன், நீங்க வகுப்பறைண்டு. அப்புறம் எஞ்சி இருக்கும் தரையின் 3/2 பங்கு அலுவலகத்திற்கு. இதுக்கு பிறகு எஞ்சியதில் 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 3/2 பங்கு. இதுக்கு பிறகு எஞ்சியதுல 3/2 பங்கு தான் அலுவலகம். அலு அலுவலகம் 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 என்றும் ஆபீஸுக்கும் ஒதுக்கி வைத்தார். 200 மீட்டர் தரை நூலகத்திற்கு எஞ்சியதில். அப்ப இதுக்கும் பிறகு எஞ்சியதுல, அதாவது அலுவலகத்துக்கும் பிறகு எஞ்சியதுல, அலுவலகத்துக்கு பிறகு எஞ்சியதுல, அலுவலகத்துக்கு பிறகு எஞ்சியதுல, நூலகத்துக்கு நூலகத்துக்கு 200 மீட்டர் ஸ்கொயர் கொடுக்கப்பட்டிருக்கு. 200 மீட்டர் ஸ்கொயர். இப்ப நல்லா விளங்கணும். ஒரு மண்டபத்துல ஈக்கிற தரைய பிரிச்சு கொடுத்திக்கு, ஃப்ளோரை டிவைட் பண்ணி கொடுத்திக்கு. எப்படி 3/2 பங்கு வகுப்பறை கிளாஸ் ரூமுக்கு கொடுத்திக்கு. அதுக்கு பிறகு எஞ்சியதா அலுவலகத்துக்கு 3/2 பங்கு. அதே சேம் பின்னமாய்க்கு 3/2 பங்கு அலுவலகத்துக்கு. அது எஞ்சியதுல. அதுக்கு பிறகு எஞ்சியதுல லைப்ரரிக்கு கொடுத்திக்கு 200 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்ப நாங்க படம் போட்டு செஞ்சு பார்ப்போம் இது எப்படி செய்யறது. என்ன படத்தை போடுவேன் நான் நான் இதுல 3 பங்குகளாக பிரிச்சு காட்டு. ஓகே, 3 பங்குகளாக பிரிச்சு செய்யும். மேலும் 3 பங்குகளாக பிரிச்சு செய்யும். ஓகே, 3 பங்குகளாக பிரிச்சா எங்களுக்கு விளங்கணும். 3ல ஒரு பங்கு எங்களுக்கு யாரு கிளாஸ் ரூம் என்று எழுதுறேன். கிளாஸ் ரூம் என்று எழுதுறேன். மிஞ்சினதுல 3/2 பங்கு தான் ஆபீஸுக்கு போகணும். மிஞ்சினதுல, அதாவது 2 பங்குல 3/2 பங்கு தான் கிளாஸ் ரூமுக்கு போகணும். இது நல்லா விளங்கணும். 3ல ஒரு பங்கு, இந்த 3ல ஒரு பங்கு கிளாஸ் ரூம், 3ல 2 பங்கு கிளாஸ் ரூமுக்கு போய்த்தாச்சு. 3ல 2 பங்கு கிளாஸ் ரூமுக்கு ஆல்ரெடி போய்த்தாச்சு. இந்த மிஞ்சிக்கிற ஒரு பங்கு, இந்த மிஞ்சிக்கிற ரெட்டால காட்டுற மிஞ்சிக்கிற ஒரு பங்கு, மிஞ்சிக்கிற ஒரு பங்க 3ஆ பிரிச்சு, இந்த மிஞ்சிக்கு தானே, இதை மிஞ்சிக்கிறத 3ஆ பிரிச்சு 2 பங்க இது 3 சமமான அளவு. அதை விளங்கிக்கொள்ளணும். நான் ரஃபுக்காக வேண்டி இப்படி எழுதுற 3 சமமான அளவு. ஃபர்ஸ்ட்டுக்கு 3ல 2 பங்கு கிளாஸ் ரூமுக்கு போய்த்தாச்சு. அது ஓகே தெரியும். அதுக்கப்புறம் எஞ்சினது வந்து ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கை நாங்க 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சு சமனான 3 பங்குகளா பிரிச்சு 2 பங்கை லைப்ரரிக்கு கொடுத்தான். 2 பங்கை லைப்ரரிக்கு கொடுத்தான். இதை விளங்கணும். இந்த 2 பங்கு தான் லைப்ரரி, அதாவது நூலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு பங்கை 3ஆ பிரிக்கிறோம்டா, இவரையும் எங்களுக்கு 3ஆல பிரிக்கலாம். 3ஆல பிரிக்கலாம். சரியா? இவரையும் எங்களுக்கு 3ஆல பிரிக்கலாம். இந்த இடத்தையும் எங்களுக்கு 3ஆ பிரிக்கலும். ஒரு பங்கை வந்து 3ஆ பிரிச்சு கதைச்சி. அப்ப எல்லா பங்கையும் அதே மாதிரி 3ஆ பிரிச்சு கதைக்கலும்ன்றதை விளங்கிக்கொள்ளணும். ஓகே, இப்ப இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா, முழு பரப்பளவில் என்ன பின்னம் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டது. முழு பரப்பளவுல என்ன பின்னம் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு விளங்கணும். இதுல
முழு பரப்பளவுல 9 கீழ் 2 பங்கு தான். சாரி, முழு பரப்பளவுல இன்னும் லைப்ரரி இந்த இடத்துல நான் லைப்ரரின்னு காய்ச்சது பிள்ளை ஒஃபீஸ் வரணும். இங்கே ஒஃபீஸ் சாரியா, இந்த இடத்துல ஒஃபீஸ் வரணும். லைப்ரரி இல்ல ஒஃபீஸ். அதுக்கும் பிறகுதான் லைப்ரரி என்ற கதை வருது. அப்போ ஒஃபீஸுக்கு கொடுத்தது வந்து 3/2 பங்கு. 3/2 பங்கு ஒஃபீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒஃபீஸுக்கு 3/2 பங்கு ஒஃபீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, 3/2 பங்கு எது எஞ்சியதில்லை. அப்போ மொத்தத்தோட ஒப்பிட போக்கள் எங்களுக்கு இங்கே 9/2 பங்குண்டு வரும். 9/2 பங்குண்டு வரும். மொத்தத்தோட ஒப்பிட போக்களே 9/2 பங்கு. எஞ்சியதோட ஒப்பிட போக்கள 3/2 பங்கு. ஆகவே மொத்தத்தோட ஒப்பிட போக்களே 9/2 பங்காக வரும். இதே இடத்த நான் இது மெத்தட் 2ல தானே செய்றேன், மெத்தட் 1ல. இதே மெத்தட் 1 ஒருக்கா குயிக்கா ரிமெம்பர் பண்ணிக்கொண்டு செய்யறலன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் குயிக்கா ரிமெம்பர் பண்ணி காட்டுறேன். ஸ்கேலுக்கு எப்படி வரும்? மொத்தத்துல இருந்து 3/2 பங்கு ஆல்ரெடி கிளாஸ் ரூமுக்கு போனா அதுக்கு புறம் மிஞ்சியது 3/1 பங்கு. இது எஞ்சியது. சரியா? அப்ப அதுக்கு பிறகு ஒஃபீஸுக்கு மொத்தத்துல என்ன பங்கு கிடைச்சிக்குண்டா 3/1 பங்கு. 3/1 பங்குல 2/3 பங்கு தான் ஒஃபீஸுக்கு கிடைச்ச. அப்ப 2 கீழ் 9 வரும். இதை விட வந்துச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு இதை விட வந்திருக்கு. ஓகே, அப்ப ரெண்டாம் கேள்வி என்ன? நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அளவு முழு பரப்பளவில் என்ன பின்னமாகும்? நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அளவு முழு பரப்பளவில் என்ன பின்னம்? மெத்தட் 1ல எங்களுக்கு செஞ்ச இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு விளங்கிடும். மொத்தமா 9 அபிருச்சிக்கு 9ல 1 பங்கு தான் நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மெத்தட் 2ல, அதாவது மெத்தட் 2 இல்லைங்கட மெத்தமெட்டிக்கல் செய்யப்போக்கள் எப்படி வரும்டா, அதுக்கு மெத்தமெட்டிக்கல் மெத்தட் வைப்போம் நான் ஒரு பேர். மெத்தமெட்டிக்கலா செய்யப்போக்கள் எப்படி வரும்டா, ஆல்ரெடி எங்களுக்கு 3/1 பங்கு தான் எஞ்சியுண்டு. 3/2 பங்கு பெய்த்து 3/1 பங்கு தான் எஞ்சி இந்த வகுப்பறைக்கு கொடுத்ததுக்கு பிறகு. அதுலேயும் இது மெத்தட் 2 ரெண்டாம் கேள்வியை தான் மெத்தட் 2ல. அதுலேயும் 9/1 பங்கு யாருக்கு போற, சாரி 9/2 பங்கு லைப்ரரிக்கு போற. அதுக்கும் பிறகு மிஞ்சியது வந்து 9 இங்கே 3 இங்கே 2. ஆகவே 9 மேல் 1. இது மெத்தட் 2ல, அதாவது சாரி எங்களோட மெத்தட் 2ல செஞ்சது மெத்தமெட்டிக்கலா. இந்த 3/1 பங்குன்றவர் தான் வகுப்பறைக்கு கொடுத்ததுக்கு பிறகு எஞ்சியது. அதுக்கு பிறகு அலுவலகத்துக்கு கொடுத்தது மொத்தத்துல வந்து 9/2. அப்ப அந்த 9/2 3/1 கழிச்சா, எஞ்சியதுல இருந்து கழிச்சா 9/2 நூலகத்துக்கு கொடுத்தது வரும். மண்டலத்தின் முழு பரப்பளவு கேட்டா இது 2 தராந்திக்கு 9/1 பங்கு தான் 200 மீட்டர் ஸ்கொயர். 9 பங்கு எத்தனைன்னு பார்த்தா ஓகே, 9 பங்கு 9×2 = 1800 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இது 3வது கேள்வி ஆயிக்கும். வகுப்பறையின் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தரையின் அளவு. மண்டபத்தின் தரையின் முழு பரப்பளவை காண்க. அதை கண்டாச்சு. வகுப்பறையில் அலுவலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தரையின் அளவுகளை வெவ்வேறாக காண்க. வகுப்பறைக்கும் அலுவலகத்திற்கும் ஒதுக்கப்பட்ட தரையின் அளவுகளை. இப்ப இதே விஷயம்தான், இதே கொஞ்சம் அவன் இதே கேள்விய ரெண்டுக்கும் கேட்டிருக்கான். வகுப்பறைக்கு எவ்வளோ, அதே மாதிரி ஆஃபீஸுக்கு எவ்வளோ. அப்போ நான் கிளாஸ் ரூமுக்கு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். வகுப்பறைன்றது கிளாஸ் ரூம் தானே. கிளாஸ் ரூம்ன்றது வந்து மொத்தத்தில் 3/2 பங்கு. அப்போ இந்த 3/2ன்றது எங்களுக்கு இந்த பின்னத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளும். இங்கே 6 முறை வரும் 600, 3 வயசு 600. அப்போ 1200 மீட்டர் ஸ்கொயர் வரும். இதே ஆஃபீஸுக்கு 1800. ஆஃபீஸுக்கு கொடுத்தது எங்களுக்கு தெரியும். ஆஃபீஸுக்கு கொடுத்தது மொத்தத்தில் 9/2 பங்கு தானே. அப்போ 2 கீழ் 9 பிரிக்க வேண்டி வரும். இது ஒரு முறை, இது 200 முறை இது வரும். என்ன 2 முறை 400 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ரெண்டு மெத்தட்லையும் இந்த கேள்வி ஒரு அடிக்கி பார்த்தாச்சு நாங்கள். இப்படித்தான் இந்த மாதிரி டைப்ல தான் இது ஒரு டைப் கேள்வி. எஞ்சியதுன்னு வராட்டி நாங்கள் கூட்டி செய்ய வேண்டி வரும். ஒரு அறிக்கை கூட்டணும் எங்களுக்கு. எஞ்சியதுன்னு வந்தால் அதை கழிச்சு அதில் எத்தனை பங்கு தந்திக்கோ அதை பெருக்கி வரதான் முழுவதும் பின்னமாய்க்கும். இது ரெண்டு கான்செப்டையும் விளங்கி கொண்டா பின்னங்கள் எல்லா பாடங்களும் செய்ய இயல்மாய்க்கும். மற்றது மொத்தம்னு கேட்கறது அவன் என்னண்டு விளங்கணும், எஞ்சியதுன்னு கேட்கறது என்ன, சேம் கான்செப்ட் தான். மொத்தம்னு கேட்டா எப்படி மொத்தத்தை காண்ற,
விளங்கணும். மற்றது எஞ்சியதுண்டா எதுக்கு போறோம், எப்படி எஞ்சியது, இதுக்கு போறோம், இது எஞ்சியதுண்டா எத்தனை வரும், அதுல இருந்து கழிச்சு வரும், அதை மொத்தத்துல பார்க்க பெருக்கி இருக்கணும்ன்றதை எங்களுக்கு விளங்கணும். அதே முழுவதையும் பின்னமா ரெண்டையுமே காய்ச்சிருந்தா ரெண்டையும் கூட்டி எடுக்கிறன்றதும் எங்களுக்கு விளங்கணும். ஓகே, இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு பின்னங்கள்ல ஈக்குது. ஒரு அஞ்சாவது கேள்வியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், நாலாவது கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். அவ்வளவு கஷ்டமான கேள்விகள் இல்லை இதுல. பேசிக்கா அவங்களுக்கு நல்ல பின்னங்களை விளங்கப்படுத்துறதுக்கு மாதிரிதான் ஸ்கூல் புக்கு அமைச்சிக்கு. எந்த யூனிட் எடுத்தாலும் அதுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் செஞ்சா தான் ஒரே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா கேள்விகளையும் செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அஞ்சாவது கேள்வியை ஒருக்கா செய்வோம். சரோஜா நூலகத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு புத்தகத்தின் 1/3 முதல் நாளில் வாசித்தார். அப்போ ஒரு புக் ஒன்று கொண்டாந்திக்கு, அந்த புக்கில் 1/3 முதல் நாள் வாசித்தார். இரண்டாம் நாள் அவர் எஞ்சியிருந்ததில், அப்ப இதுக்கு பிறகு பேலன்ஸ் ஐந்தத்துல 1/3 முடிஞ்சு பேலன்ஸ் ஐந்தத்துல தான் அந்த பேலன்ஸ் ஐந்தத்துல இருந்து அரைவாசியை இது ஃபர்ஸ்ட் நாள் வாசிச்சது, இது செகண்ட் நாள் வாசிச்சது. இரண்டாம் நாள் எஞ்சி இருந்ததில் அரைவாசியை, எஞ்சி இருந்ததுல பேலன்ஸ்ல அரைவாசியை 2ஆம் நாள் வச்சு வாசிச்சு இருக்கின்றார் தந்திக்கு. 3ஆம் நாள் எஞ்சி இருந்த 75 பக்கங்களே, அதாவது 3ஆம் நாள், இது ரெண்டுக்கும் பிறகு, இது செகண்ட் நாளுக்கும் பிறகு எஞ்சி இருந்தது பேலன்ஸ் ஆகின்றது 75 பேஜா, 75 பேஜ் என்று அவன் தந்திக்கு. இப்ப கேள்வியை செஞ்சுக்கான் போனோம். நான் ஒரு மெத்தட்ல குயிக்கா செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நாள். இப்ப இதுல கேள்வி என்னண்டா, புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை யாது, புத்தகங்கள் நீத பேஜஸ் ஃபுல் நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்குற. அப்ப ஃபர்ஸ்ட் நாளைக்கு பிறகு செகண்ட் நாள் எஞ்சி இருந்த அளவை நாங்கள் காணணும். செகண்ட் நாள் பேலன்ஸ் ஆகிந்த அளவு எவ்வளோன்னு கண்டாத்தான் செகண்ட் நாள் அவன் வாசிச்சது மொத்தத்தில் என்ன பின்னம்னு காணலாம். அப்போ 1லேருந்து 1/3 ஃபர்ஸ்ட் நாள் வாசிச்சதை கழிச்சா 2/3 வரும். இதுதான் பேலன்ஸ் ஆகிந்தது. செகண்ட் நாள் வாசிச்சது பேஜஸ் அளவு மொத்தத்துல என்ன பின்னம்டா, மொத்தத்துல என்ன பின்னம்டா 2/3 நாங்க அரைவாசியால பிரிச்சா 1/3 வரும். இதுதான் மொத்தத்துல என்ன பின்னம்னு வரும். அப்ப ஆஃப்டர் செகண்ட் நாளைக்கு போறோம், செகண்ட் டேக்கு பிறகு பேலன்ஸ் ஆகிந்தது எவ்வளோண்டா, செகண்ட் டேக்கு போறோம் பேலன்ஸ் ஆகிந்தது எவ்வளோண்டா, ஃபர்ஸ்ட் நாளைக்கு போறோம் மிஞ்சது 3/2. செகண்ட் நாள் வாசிச்சது 3/1. அதை கழிச்சா தேர்ட் நாள் எவ்வளவு பேலன்ஸ் ஆகிக்கின்னு வரும், தேர்ட் நாள் எவ்வளவு பேலன்ஸ் ஆகிக்கின்னு வரும். இப்போ 3/1 தான் பேலன்ஸா ஈந்தவருக்கு, 3/1 தான் பேலன்ஸ் ஆகிந்த. அப்போ மொத்தம் 75 3 நாள் பெருக்க வேண்டும். 15, 20, 225 பேஜஸ் வரும். இதுதான் விஷயம். இதை உங்களுக்கு வேண்டாம், நான் இதையும் ஒருக்கா மற்ற மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன். அப்ப உங்களுக்கு குழப்பம் தீர்க்கவே ஆகுது. ஓகே, தேர்ட் டே மிஞ்சியது 75 பேஜஸ். ஓகே, இந்த இடத்துல நாங்க மொத்த புக்கை 3ஆ பிரிச்சு கொள்வோம். எங்களுக்கு எத்தனையா பிரிக்கணும்ன்றதுல கன்ஃபியூஷன் ஈக்கி. 6ஆ பிரிச்சா நல்லம் மாய்ப்படுது. ஏன்னா 3க்கும் 2க்கும் சமவெளி பின்னம் 6, 6ஆ பிரிச்சா நல்லம் மாய்ப்படுது. ஆகவே நான் 6ஆ பிரிக்க யோசிக்கிறேன். 1, 2, 1, 2, 3. ஓகே, 1, 2, 3 1, 2, 3 இப்படி வரும். ஆகவே இதை 6ஆ பிரிச்சு புக்க பேஜஸ் தான் நான் பின்னங்களோட வடிவதை சொல்றேன். புக்க பேஜஸ் 6ஆ பிரிச்சு ஃபர்ஸ்ட் டே வாசிச்சது 3ல் 1 6க்கு 2 பங்குண்டு வரும். 6க்கு 2 பங்கு ஃபர்ஸ்ட் டே வரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேக்கு போறோம். அப்ப எங்களுக்கு விளங்கணும் 2ஆவது நாள் எவ்வளவு மிஞ்சிக்கிண்டா 6ல 4 பங்கு மிஞ்சிக்கு, அதாவது 4 பங்குகள் மிஞ்சிக்கு, 4 பங்குகள் மிஞ்சிக்கு. அப்ப எங்களுக்கு விளங்கணும் 4 பங்குகள் மிஞ்சியதுல தான் 4 பங்கு, அதாவது மிஞ்சியதுல எஞ்சியதுல 4 பங்கு. எஞ்சியது எத்தனை பங்குகள் ஈக்கி, 4 பங்குகள் ஈக்கி. அதுல அரைவாசியம் எஞ்சியதுல ஃபர்ஸ்ட்டுக்கு எஞ்சியது 4 பங்கு, அதுல அரைவாசிண்டா 2 பங்கு அவர் கட்டாயம் வாசிக்கணும். அதுல அரைவாசிண்டா ஹாஃப்ண்டா 2 பங்கு 2ஆம் நாள் வாசிக்கணும்.
2ஆம் நாள் 2 பங்கு வாசிக்கணும். இது 6ன் மேல் 1 2 ஃபர்ஸ்ட் டேன்னு வரும். அப்ப 6 மொத்தமா 6 ஈக்கி 6ன் மேல் 2 செகண்ட் டேன்னு வரும். செகண்ட் டேன்னு வரும். ஏன்னா 2ஆம் நாளுக்கு மிஞ்சினது 4 பங்குகள். அந்த 4 பங்குகள்ல அரைவாசி அவர் வாசிச்சண்டா 2 வரும். அப்ப 2 பங்கு நிறம் தீட்ட வேண்டி வரும். மொத்தத்துல பார்த்தா 6ன் மேல் 2. ஓகே. அப்ப தேய்பிறைக்கு மிஞ்சிக்கிறது எனக்கு 6ன் மேல் 2 நார்மலாவே விளங்குது. ஆகவே 6ன் மேல் 2 தான் எனக்கு 6ன் மேல் 2 தான் 75 பேஜஸ். 75ன்றத நாங்கள் 2ஆல பிரிச்சு 6ஆல பெருக்க வேண்டி வரும். இதை 3ஆல பெருக்கி எடுக்கிற விட 225 பேஜஸ் இருக்கும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புக்கில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் பலவின பயிற்சி தவிர மற்ற எல்லா கேள்விகளையும் 2 மெத்தட்லையும் செஞ்சு காட்டினேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பயிற்சி இதுக்கு செஞ்ச வீடியோவில் செஞ்ச கேள்விகள் எல்லாம் அநேகமாக மொத்தம் எஞ்சியதுன்ற கன்செப்ட் ஈக்கல்ல மொத்தத்துலேருந்தே பின்னத்தை காட்சிக்கு, அதாவது மொத்தத்துலேருந்து 3 பங்கெடுத்து அடுத்ததும் 3 மொத்தம் சொல்லி அதுக்கப்புறம் எஞ்சியது. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பங்கு எடுத்து அதுக்கப்புறம் எஞ்சியது எடுத்து அதுக்கப்புறம் எஞ்சியதுல 3ஆவது விஷயத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் எஞ்சியது இருந்தால் மற்றது எடுத்து அப்போ 3 இப்போ எஞ்சியதுன்னு வர. அப்ப எஞ்சியதுன்னு வந்தா இப்ப இனி குழம்புப்படா. மொத்தம் என்னது குழம்புப்படா, எஞ்சியதுன்னு வந்தா என்னன்னு குழம்புப்படா. அப்ப இது மாதிரி கேள்விகள் தான் எப்படியும் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பருக்கு வரும். அப்ப அடுத்த கேள்வியில நாங்க பலவின பயிற்சியில் இருக்கிற வசன கேள்விகளும் சுருக்கல் கேள்விகள், இதை விட கொஞ்சம் டெவலப்பான சுருக்கல் கேள்விகளும் சீரீஸ் 5 வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ தியரி ஒவ்வொரு கிரேட் 10 11 அதுக்கான மேத்ஸ் பாடத்துக்கான தியரிகள், அதே மாதிரி மாடல் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன், பாஸ் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் தொடர்ந்து வரும். இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணுமா இருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகே.